சிவாய நமங்க. நம்முடைய இளவரசு சாமிகள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுகள் சன்னிதானத்துக்கும் இடையிலலாம் நடக்கும். அப்போ அந்த மாதிரியான சமயங்களில் ஒரு 3 தடவை இளவரசு சாமிகள் ஆதீனத்தை விட்டு நான் திரும்ப திருவாவடுதுறைக்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் சன்னிதானம் எதுவும் கோபப்பட வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் எடுத்து தெரிவிச்சு இளவரசு சாமிகளையும் நம்மளுடைய ஸ்டாஃப்கெல்லாம் சமாதானப்படுத்தி ரொம்ப அற்புதமாக அந்த வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருந்தது. இப்போ சன்னிதானத்துக்கு அப்பப்போ ஞாபகம் வரும், ஏன்பா தம்புரானை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கோம், அவனை இளவரசாக்கிறவங்கலாம் கூட்டிகிட்டு வந்தோம், எதுவும் பண்ணாமல் இருக்கமேப்பா, நம்ம காஞ்சி சங்கர மடத்தில் இருக்கிற மாதிரி ஏன் 2 பேர்த்துக்குமே இளவரசு பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா 2 பேருமே இளவரசாக இருக்கும்போது அடுத்தது இவர் இருக்கட்டும், இவர் காலத்துக்கு அப்புறம் தம்புரான் சாமி வந்துடட்டும், 2 பேருமே இளவரசாக இருந்தால் நல்லதானப்பா இருக்கும். நம்ம முன்னாடி எல்லாம் இருக்கிற காலத்தில் 5 இளவரசர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னுலாம் சன்னிதானம் சொல்லியிருக்காங்க. அப்போது ஏன்னா சன்னிதானம் எப்போ பேசினாலும் என்னை பற்றியும் தொடர்ந்து அந்த எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை சன்னிதானம் சொன்னாங்க, அதாவது நானும் சன்னிதானம் அந்த ஆதீனத்தில் எந்த ஒரு குறைபாடுகள் வந்தும் அவர் டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத நான் பார்த்து கவனிச்சுப்பேன். ஏன்னா ஒரு வேலையாட்கள் வர்றதுனாலும் சரி, ஏன்னா அந்த காலகட்டம் கொரோனா டைமாகவும் இருந்துச்சு. 2019க்கு மேலே 2 ஆண்டுகள் பக்கம் கொரோனா டைமாக இருந்துச்சு. அப்போது சமையல்காரரும் ஊருக்கு போனவங்களும் திரும்பி வரல. அப்போ தான் நான் யூடியூப்பில் சமையலும் கற்றுக்கிட்டு சன்னிதானத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஸ்டாஃப்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக நானே அவங்களெல்லாம் வச்சு யூடியூப்லாம் பார்த்து சமைக்கவும் கற்றுக்கிட்டேன். நல்லது, இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம். சிவாய நம.